மதுரையில் 350 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட கிரிக்கெட் ஸ்டேடியத்தை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி திறந்து வைத்தார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். மதுரையில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானத்தை இன்று திறந்து வைத்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி. தற்போது மைதானத்தை திறந்து வைத்து மைதானத்தில் கூடியிருந்த மாணவர்கள் முன்பு சிறிது நேரம் உரையாற்றிவிட்டு மைதானத்தில் தனக்கான உருத்த பாணியில் பேட்டிங் செய்தும் அசத்தியுள்ளார். தனி விமானம் மூலம் இன்று மதியம் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் தோனியின் ரசிகர்கள் தோனி தோனி என கோஷம் எழுப்பி மதுரை விமான நிலையம் அதிரும் அளவிற்கு உற்சாக வரவேற்படுத்தினார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மற்றும் மதுரை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து மதுரை வேலம்மாள் குழுமம் தங்கள் மருத்துவ கல்லூரி வளாகத்தில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானத்தை அமைத்துள்ளது. சுமார் 12 ஏக்கர் பரப்பளப்பில் சுமார் 325 கோடி செலவில் அமைத்துள்ள இந்த மைதானத்தை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி தற்போது திறந்து வைத்துள்ளார். இதற்காக கேப்டன் கூல் தனி விமானத்தில் மும்பையிலிருந்து மதுரை வந்து அங்கிருந்து கார் மூலம் மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் அமைந்துள்ள அந்த வேலம்மாள் மருத்துவமனை வளாகம் அருகில் வந்திருந்தார். கிரிக்கெட் ஸ்டேடியத்தை திறந்து வைத்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தற்போது அந்த ஓய்வறைக்கு திரும்பி இருக்கிறார். தற்போது சிந்தாமணியிலும் மதுரை விமான நிலையத்திலும் அவரை காண்பதற்காக ரசிகர்கள் குவிந்திருக்கின்றனர். அதற்காக போலீஸும் பார்த்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மைதானத்தை பொறுத்தவரை சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு பின் தமிழ்நாட்டின் 2வது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக உருவாகியுள்ளது. இந்த மைதானத்தில் 30,000 ரசிகர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் கொண்ட வசதி, இரு அணிகளின் வீரர்களுக்கான ஓய்வறை, அவர்களுக்கான ஜிம் வசதி, ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ வசதி, கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்டவையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல் பெங்களூர் மைதானத்தை போல் மழை பெய்தாலும் ஆட்டம் விரைவாக தொடங்கும் வகையில் வடிகால் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மைதானத்தை சுற்றி 5 அடி அளவில் மழைநீர் வெளியேறும் வகையில் கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட கிரிக்கெட் மைதான வல்லுநர்களுடன் ஆலோசித்து மைதானத்தில் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மதுரையில் உள்ள இந்த மைதானத்தில் TNPL, IPL மற்றும் ரஞ்சி டிராபி போன்ற போட்டிகள் நடத்தப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. கிரிக்கெட் ரசிகர்கள் போட்டிகளை காண சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்த நிலையில் இனிமேல் மதுரையில் நடக்க போவதையும் பார்க்கலாம் என்று ரசிகர்கள் உற்சாகமாக அந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.